மாமா, எங்களுக்கு உங்க ஆசீர்வாதம் எப்பவும் வேணும். நீங்க பெரியவங்க, நீங்க நல்லா இருந்தா நாங்க நல்லா இருப்போம். இனிமே நீ ராமுண்டா குடும்பத்தை பார்த்து கொடுப்போம். நாங்க பாத்துக்கிறோம் மாமா. எங்க எது சரியா இருக்கு தப்பா இருக்குன்னு புரியுது. அதெல்லாம் அனுசரிச்சு அரவணைச்சு எங்க குடும்பத்துக்குள்ள வந்தது நாங்க செஞ்ச பாக்கியம்மா. ஏன் மாமா இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசுதிய? இல்லம்மா, பெரிய வார்த்தையெல்லாம் கிடையாது. நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தது நாங்க செஞ்ச புண்ணியம். அதுதான் உண்மை. இப்பதான் உங்களுக்கு மனுஷங்களை புரியுது. இப்போவாவது புரிஞ்சுது. மாமா ப்ளீஸ். ஏய், சீதா கிடைச்சது ராமுக்கு மட்டும் இல்ல, என் மருமக கிடைக்க இந்த குடும்பமே அதிர்ஷ்டம் பண்ணிருக்கு. சீதாரா கல்யாணம் பண்ணி வச்சா. அண்ணா, அதெல்லாம் இப்ப பேசுற நேரமா அண்ணா? நீங்க எல்லாரும் கஷ்டப்பட்டதுக்கு நானும் ஒரு காரணம். இப்போ இன்னும் உங்களை நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். மன்னிச்சிடுங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. நீங்க எதுக்கு எங்க கிட்ட மன்னிப்பு கேக்குதிய? இதுதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணா, நீ ஏன் அப்படி எல்லாம் நினைக்கிற? வீணா உங்களை வருத்திக்காதைய. மனச சந்தோஷமா வச்சுக்கோங்க. சீக்கிரமே பழையபடி கம்பீரமா நடப்பிய. என்ன நம்பலாம். முகத்தை பார்க்கறதா எனக்கு சந்தோஷம். மீரா, சத்யன் எப்படி இருக்காரு? ரொம்ப ரொம்ப நல்ல பையன். சத்யனை வீட்டுக்கு கூட்டிட்டு வா. இன்னைக்கே உன்னை பார்க்க அவர் வரேன்னு சொன்னாரு. நான் தான் மகாவை நினைச்சு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, நான் பார்த்துட்டு வரேன்னு வந்துட்டேன். சீதா, சத்யனுக்கும் மீராவுக்கும் வீட்டுல என்ன மீரா, ராம் ஹைதராபாத்துக்கு போறதுக்குள்ள உனக்கும் சத்யனுக்கும் பார்ட்டி வச்சிடலாமா? எங்களுக்கு பார்ட்டி வைக்கிறதுல இப்ப என்ன அவசரம்? அதெல்லாம் பொறுமையா பாத்துக்கலாம். ராம், சீதா கிட்ட பேசி முடிவு பண்ணி என்னைக்கு புறப்படுறான்னு சொல்லு. ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிடுறேன். நான் கொஞ்சம் யோசிக்கணும். இதுல யோசிக்க என்னடா இருக்கு? எனக்கு பிசினஸே வேணாம் சித்தப்பா. ஏன் ராம்? நான் பிசினஸ் தொடங்க எப்ப பேங்க்ல லோன் கிடைக்க விடாம பண்ணாங்களோ அப்பவே எனக்கு பிசினஸ் மேல வெறுப்பு வந்துருச்சு. இன்னும் என் மேல கோவம் தீரலையா ராம்? இத நான் கோவத்துல சொல்லல சித்தி. நாங்க வாழ்றதுக்காக ஒரு வழியை தேடணும். ஆனா அது உங்களுக்கு போட்டியா தெரிஞ்சது. போட்டியா கூட இல்ல, எங்களை எதிரியா பாத்தீங்க. தூக்கி வளர்த்த என்ன எதிரியா பார்த்த பிறகு எனக்கு பிசினஸ் பண்ற ஆசையை போயிடுச்சு. என்ன ராம், எப்படி இருந்தாலும் நீ தானே நம்ம பிசினஸ் பாத்துக்கணும். என்ன கம்பல் பண்ணாதீங்க சித்தி, ப்ளீஸ். சீதா, நீ ராமுக்கு கொஞ்சம் புரிய வை. நீ சொன்னா ராம் கேப்பான். ராம் போகலைன்னா ஹைதராபாத் பிரான்ச்சே மொத்தமா நம்ம கையை விட்டு போயிடும். புரியுது, ஆனா பழசெல்லாம் மறந்துரு சரியா? நீதான் இந்த குடும்பத்தை காப்பாத்தணும்னு சேது உன்கிட்ட சொன்னாரல்ல. குடும்பத்தை மட்டும் இல்ல, குடும்பத்தோட பிசினஸ காப்பாத்துறதும் உன் கையில தான் இருக்கு. போ, போய் ராம் மனச மாத்தி ஹைதராபாத் போறதுக்கு ஏற்பாடு பண்ணு.
மகா, அந்த தையல்காரி ராம சரி பண்ணிடுவாளா? தையக்காரி சொல்றது ராமுக்கு வேத வாக்கு. அப்பாவுக்காக தான் நாங்க இந்த வீட்டுக்கே வந்தோம். அவருக்கு ஸ்ட்ரோக் வர அளவுக்கு அவர் எங்களை நினைச்சு ஃபீல் பண்ணிருக்காருன்னா என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருப்பாரு. அப்புறம் எப்படி அவருக்கு தப்பா நடக்க மனசு வந்துச்சு? ராம், உனக்கு தெரியாதாடா, சேது அண்ணனும் சரி சுபாஷ் அண்ணனும் சரி 2 பேருமே பாசக்காரங்க தான். மகா வீட்டுக்குள்ள கால் வச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாமே ஒவ்வொன்னா மாறி போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா மகா தன் கையில அதிகாரத்தை எடுத்துக்கிட்டாங்க. அண்ணனுங்களோட சுய கௌரவமும் சுத்தமா குறைஞ்சு போச்சு. எனக்கு பிசினஸ் லோன் கிடைக்க விடாம தடுத்துட்டு இப்ப வந்து நீதான் ஹைதராபாத் பிரான்ச்ச பாத்துக்கணும்னு சொல்றாங்கன்னா அதான் இங்க காட் இருக்குல்ல. அது இருக்கு பாஸ். ஆனா பாய் தானே நம்மள ஒண்ணு சேர்த்து வச்சது. ஆமா சீதா, கரெக்ட் தான். பாய்க்குன்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல. ஆமா பாஸ், இது வெறும் கோர பாய் இல்ல. இந்த பாய்க்குன்னு ஒரு வாசனை இருக்கு. நம்மள வசப்படுத்த ஒரு மகிமை இருக்கு. அப்புறம் காலத்துக்கும் மறக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கு. இந்த பாய் நமக்கு அதை கொடுத்திருக்கு பாஸ். அப்போ அந்த குட்டி வீட்ல நடந்த எதையும் உன்னால மறக்க முடியல. அது எப்படி பாஸ் மறக்க முடியும்? என்னாலையும் எதுவும் மறக்க முடியல. போங்க பாஸ். சரி, இனிமே நீ தனியா படுக்க கூடாது, என் கூட ஒன்னாதான் படுக்கணும். ஓகேவா? ஓகே பாஸ். ஏதோ ஒரு பழைய ஞாபகத்துல பாய் எடுத்து போட்டுட்டேன். இனிமே அப்படி பண்ண மாட்டேன். குட் கேர்ள். வேலைய பண்ணுங்க பாஸ். ஒரு நிமிஷம். என்ன மீறாது? ஐபிஎஸ் ஆபீசருங்கிறது என்னோட ஆசை தான். அதுக்காக அப்பாவை இந்த நிலைமையில விட்டுட்டு எப்படி போக முடியும்? அவர்கிட்ட சொல்லுன்றீங்க. 2 பேரும் சும்மா இருக்க மாட்டீங்களா? இல்ல பாஸ், சேது மாமா உங்ககிட்ட என்ன பண்ண போறேன்னு கேட்டாங்க. சான்ஸ மிஸ் பண்ண வேணான்னு தோணுச்சு, அதனாலதான் சொல்ல சொன்னேன். ஏன் சீதா, அப்பாவை இந்த நிலைமையில விட்டுட்டு போக முடியுமா? ஆஹா, அப்படியெல்லாம் எதுவுமே தேவையில்லை. டேய், நீ என்ன உடனேவா ட்ரைனிங் போற? படிக்கணும், எக்ஸாம் எழுதணும், எவ்வளவோ டைம் இருக்கு. நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா இப்ப அப்பா இருக்கிற நிலைமையில அவரை விட்டுட்டு போறது எனக்கு சரியா தோணல. சரி பாஸ், அப்ப நாம சொல்ல வேணாம். இல்ல சீதா, அண்ணன் இப்பதான் மகாபிடியில இருந்து மீண்டிருக்காரு. இப்ப சொல்றதுதான் கரெக்ட். அப்படியாக்கா?
ம் கண்டிப்பா நீ ஐபிஎஸ் ஆகணும் ராம். எங்க கோச்சிங் போனாலும் சீதாவையும் கூடவே கூட்டிட்டு போயிடு. முடிஞ்சா அண்ணனையும் கூட கூட்டிட்டு போ. அதுதான் அவருக்கும் நல்லது. ம் சரி, கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் பொறுமையா அப்பா கிட்ட இதை பத்தி எடுத்து சொல்றேன். அவருக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். பாத்து என்ன புடிச்சுக்கோங்க. பாத்து பாத்துப்பா. என்ன மகா, ராமுக்குள்ள இருக்கிற ஐபிஎஸ் பூதம் அப்படியே வெளியில வந்து எட்டி பாக்குது. அந்த உரிமையோட சொல்றேன், இது உன் வீடு. நீ எப்ப வேணாலும் வரலாம் போலாம். ம்? தேங்க்ஸ். சரி, காலேஜ்க்கு போனோம்ல, சொல்லிட்டு கிளம்பலாம் வாங்க. காலேஜ் போயிட்டு வரோம்ப்பா. போயிட்டு வரோம் பெரியப்பா. பாய் பெரியப்பா. பாய். சீதா பாத்துக்கோ. ம் போங்க. மகா முன்ன மாதிரி இல்லை, சுத்தமா மனசு மாறிட்டா. முடியலன்னு பயந்துட்டா. இப்பதான் உங்களை பற்றியெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா. கம்ப்ளீட்டா புரிஞ்சுட்டா பார்த்தியா? ஆமாண்ணே. அண்ணே நீ நல்லா சாப்பிடுண்ணே. மறக்காம டேப்லெட் எடுத்துக்கோ. சீதா இருக்கா, அதெல்லாம் சரியா நடந்துரும். நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. சீதா இருக்கிற தைரியத்துலதான் நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஆமாம்மா, சீதா நம்ம எல்லாருக்கும் கிடைச்ச படம். நீ படம் போயிடுவா. ஃபோன் பண்ணு. சரிண்ணே. மாமா, நான் மீராக்காவை வழி அனுப்பிட்டு வந்துடுறேன். ம். பத்திரம்ண்ணே. போயிட்டு வந்துடுறேன். ம். சீதா இங்க பாரு, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். சரிக்கா, போயிட்டு வாங்க. ஓகே சீதா, பாய். பாய் சீதா. போயிட்டு வாங்கக்கா. போங்க. இதோட நடவடிக்கையே சரியில்லையே. ஏய், என்ன யோசிக்கிற? ரொம்ப நேரம் நிக்காதிய. வெயிட் தாங்காம கால் வலிக்க போகுது. ஏய், என்ன என்ன வெயிட்னு சொல்லாம சொல்றியா? ஆஹா, சொல்லாமலாம் சொல்லல, நேராவே தான் சொல்லுறேன். நீங்க வெயிட் தான். பிராக்டிஸ் பண்றதா இருந்தா கூட கிரிமினல்ஸ் கூட தான் பண்ணணும். என்ன சித்தப்பா காமெடி பண்றீங்களா? நீ ஐபிஎஸ் ஆக ஆசைப்படுறல? அதுக்கு ஒரு நாளைக்கு 10 to 12 hours படிக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சுதானே ஆசைப்பட்ட. உன் ஆசைய நிறைவேற்றி வைக்கணும்னு மகா முடிவு பண்ணிட்டா. இனிமே நீ ஐபிஎஸ் ஆகிறத யாராலையும் தடுக்கவே முடியாது. உன் பேருக்கு பக்கத்துல ஐபிஎஸ் அப்படின்னு போட்டு நம்ம வீட்டு சோகத்துல ஒரு நேம் போர்டு வச்சா எப்படி இருக்கும்? இப்ப வச்சா போலீஸ் அதிகாரியா மக்களை நடிச்சு ஏமாத்திய பலே ஆசாமின்னு என் போட்டோ பேப்பர்ல வரும். பேப்பர் காலையில வீட்டுக்கு வரும். அதுக்கு முன்னாடி போலீஸ் நம்ம வீடு தேடி வரும். இல்ல, பதவி உன்னை தேடி வரும். நீ எதுவாக ஆக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய். எத்தனை மகான்கள் சொல்லிருக்காங்க. அதை விட நம்ம மகா சொல்றது பலிச்சே தீரும். நீ ஐபிஎஸ் ஆபீசர் ஆனதும் இவரை வீடு புகுந்து உதைச்சு அந்த எதிர் வீட்டு தடியனுங்களை நல்ல வெளுத்து கட்டணும். ஏய், எப்பவோ நடந்ததை சொல்லி இப்ப எதுக்கு அசிங்கப்படுத்துற? சம்மடி அடிச்சானுங்கல்ல. ராம், இந்த மாதிரி பழைய கேஸ் ஏதாவது கிளற சொன்னா நீ எந்த கேஸ வேணாலும் கிளறு. ஆனா சொப்பனா கேஸ மட்டும் கிளறிடாத.
பயம் இருக்குல்ல, திரும்ப தப்பு பண்ணாதீங்க. ராம், எங்க ஐபிஎஸ் ஆபீசர் மாதிரி ஒரு முறை நடந்து காட்டு. ஏய் நடந்து போங்க காட்டு. சித்தப்பா. ஏய் நடந்து சொல்லு. காட்டு. சித்தப்பா ஆசைப்படுறாருல்ல, நடந்து காட்டு. ஆமா நடந்து காட்டு. சரி. இப்ப பாருங்க. சூப்பர். அப்படியே ஐபிஎஸ் ஆபீசர் மாதிரி இருக்க. சரி சித்தப்பா. வலிக்குதா மாமா? பாஸ் பொறுமையா பண்ணுங்க. ராம், அவன் மேல கோவம் இல்லையே. என்னப்பா இப்படி கேக்குறீங்க? நான் எதுக்கு உங்க மேல கோவப்படணும்? ராம், அவன் சொன்ன எப்படியா சொல்லுங்கப்பா. நீ மறக்காம நான் சொல்ற எப்படின்னு சொல்லு, நான் சொல்றேன். கேக்குறேன்ப்பா. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். நீங்க இப்பதானே நல்லது சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. நீ ஐபிஎஸ் ஆபீசர் ஆகணும் ஆசைப்பட்டியா? என்னப்பா ஆசை இருக்குல்ல? ஆமாப்பா, ஆசை இருக்கு. ஆசைப்படி ஐபிஎஸ் ஆகணும். நீ விருப்பம் போலீஸ் ஆஃபீஸர் கம்பீரமாக நிற்கிற பார்க்கணும். பாஸோட ஐபிஎஸ் கனவு உங்களுக்கு எப்படி மாமா தெரியும்? மகா சொன்னார். எனக்கு இப்படி ஆளுன்னு ரொம்ப மாறிடா. இப்போ அவருக்கு மேலேயும் அனுபவம் வந்துருக்கு. ராமோட ஆசை நிறைவேறி வைக்கணும்னு சொன்னான். மீனாட்சி உருவாக நின்றா இதானே செஞ்சுப்பா. எனக்கு என்ன நடந்தாலும் நான் சமாளிச்சுக்குவேன்க்கா. பாஸ் ஆசைப்படி ஐபிஎஸ் ஆயிட்டாங்கன்னா எனக்கு அதுவே போதும். இத பாரு சீதா, ராமுக்கும் அண்ணனுக்கும் குணத்துல எந்த வித்தியாசமும் இல்ல. மகா சொல்றத அப்படியே கேட்பாங்க. மகா பேச்ச கேட்டு ராம் மனசு மாறிடக்கூடாது. புரியுதுக்கா. ராம் நல்லா இருக்கணுங்கிறதுதான் என்னோட ஆசையும் சீதா. ஆனா என்னோட பயமே மகாவால உங்க 2 பேருக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. மகாவும் அர்ச்சனாவும் நம்மள பழிவாங்க, என்ன சூழ்ச்சி வேணாலும் செய்வாங்க. நாம உஷாரா இருக்கிறது ரொம்ப நல்லது சீதா. உங்க கவலை எனக்கு புரியுதுக்கா. எனக்கு பின்னால சூழ்ச்சிகள் நடக்கிறது என்னாலேயே உணர முடியுது. நான் தான் தினமும் பாத்துக்கிட்டு இருக்கேன்ல. ஆனா அதுக்காகலாம் பயந்துகிட்டு பாஸோட கனவை நான் பாழாக்க முடியாதுல்லக்கா. அவங்களோட கனவு தான் என் கனவு. அவங்களோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். அதுக்காக என்ன கஷ்டம் வந்தாலும் நான் அதை தாங்கிப்பேன்க்கா. பாஸ் ஐபிஎஸ் பாஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டே டியூட்டிக்கு போறப்போ இந்த தையக்கார
கையாலே தச்சு கொடுக்கற யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு போய் நின்னா அப்போ இந்த தையக்காரி தான் ஜெயிச்சிருக்கான்னு அந்த சூழ்ச்சிக்காரிகளுக்கு புரியும்ல. சீதா, எதுக்கோ நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. எல்லாம் நல்லபடியா நடக்கணுங்கிறது தான் என்னோட வேண்டுதலும். அக்கா, முத்தாரம்மா அருளும் மூத்தவக ஆசீர்வாதமும் எப்பவும் எனக்கு துணையா இருக்கும்க்கா. நீங்க கவலையே படாதீங்க. சரி சீதா, அப்ப நான் வச்சிடுறேன். சரிக்கா. வரமாட்டியா? இல்லம்மா, மிக்ஸி சத்தத்துல காதுல விழல, மன்னிச்சிருங்கம்மா. டிஃபன் எடுத்து போய். சட்னி ரெடியா? ரெடி பண்ணிட்டேம்மா. சாப்பிடுறீங்களா? நல்லா காரமா அரைச்சிருக்கல, ஆந்திரா காரமா இருக்கணும். நல்லா காரமா செஞ்சிருக்கேன். சரி சரி, எடுத்து வை. சேது சாப்பிட்டாரா? ஐயாவுக்கு இன்னும் கொடுக்கலம்மா. இன்னும் குடுக்கலையா? அதை விட உனக்கு என்னடி வேலை? இல்லம்மா, ஐயாவுக்கு ஊட்டி விடணும். ஸ்பூன்ல தானே ஊட்டி விட போற, ஏன் நீ செய்ய மாட்டியா? உன்னால கொடுக்க முடியலன்னா சொல்லு, நானே எடுத்துட்டு போறேன். இல்லம்மா. மகா, நீ சாப்பிடு மகா, அவளே கொடுக்கட்டும். அதுக்கு தானே மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கறோம். மகா, ஆமா மகா, நீ உட்கார்ந்து சாப்பிடு மகா. ஏய், என்ன தயங்கிட்டு இருக்க? நீயே கொண்டு போய் கொடுப்போ. அது வந்து ஏய், அழுதுகிட்டே நீ ஒண்ணும் கொடுக்க தேவையில்லை, நானே கொடுத்துக்கிறேன். அம்மா. வந்து போயின்னு இடியட். ஏய், அறிவில்ல உனக்கு? ஏன் இதெல்லாம் நீ செய்ய மாட்டியா? இல்லம்மா. போ, மகா கிட்ட நீ அடிதான் வாங்க போற பாரு. பரவாயில்ல, ஆனா ஆந்திரா சட்னி மாதிரி இல்ல. சாப்பிடுங்க. ஹைதராபாத்துக்கு போயிட்டு வந்ததுல இருந்து உங்க இம்சை தாங்க முடியல. தெலுங்கு பாட்டாதான் கேக்குறீங்க, ஆந்திரா காரம் ஆந்திரா ஊர்கான்னு உயிர் எடுக்கிறீங்க. ஏய், எதுக்காக இதெல்லாம் பண்ற? என்னடி உன்னோட பிளான்? புரியலையே, என்ன பண்ற? எதுக்காக பிளான் பண்ணணும்? அது ராமோட அப்பா, ராம் கிடையாது, அத மறந்துடாத. ஐயோ, என்ன பேசுதிய? எதுக்காக இப்படி அசிங்கமா பேசுதிய? நான் ஒன்னும் அசிங்கமாலாம் பேசல, நீதான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. சேதுக்கும் உனக்கும் என்னடி சம்பந்தம்? நீ எதுக்கு சாப்பாடு ஊட்டுன? ஏன் இங்க நாங்க யாருமே இல்லையா? இத பாருங்க, தப்பு தப்பா பேசாதீங்க. இதுக்கு மேல அசிங்கமா பேசுனிய காதை பொத்திக்கிட்டு எல்லாம் போக மாட்டேன், சொல்லிட்டேன். ஏய், நான் இன்னும் இங்க பேசி முடிக்கல. பேசி முடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன என்னன்னா என்னமோ இன்னும் முடிக்கலன்னு சொன்னீங்களே, சொல்லி முடிங்க. என்னடி திமிரா? மணி என்ன? எத்தனை மணிக்கு டிபன் கொடுக்கணும்னு டாக்டர் கிட்ட அக்கறையாலாம் பேசி கேட்டியா? டாக்டர் சொன்ன மாதிரி கொடுத்தியலா? ஏய், இது என்னோட குடும்பம், எனக்கே ஆர்டர் போட நீ எல்லாம் யாருடி? ராம் பொண்டாட்டி, மிஸ்டர் சேதுபதியோட மகாலட்சுமி டி. சேது அங்கிள் இப்படி ஆனதுக்கும் இந்த மகாலட்சுமி தான் காரணம். அதாவது நீங்க தான் காரணம், பெருமைப்பட்டுக்கோங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன எதிரில தானே நிக்குதேன், எதுக்கு கத்துதிய? எனக்கு காதெல்லாம் கேக்கும். சொல்ல வந்ததை சொல்லி முடிங்க, நான் போகணும். பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி? சொல்லி முடிங்க, நான் போகணும். என்னடி சேது கிட்ட நல்ல பேரை வாங்கி என்ன அப்படியே ஓரம் கட்டிட்டு இந்த குடும்பத்தை கையில எடுத்துக்கலான்னு பாக்குறியா? நீங்க சரியா இல்லனா நான் எதுவுமே பண்ண தேவையில்லை. மத்தவங்களே உங்களை ஒதுக்கிடுவாங்க. அன்பு இல்லாம
அதிகாரத்துல எதுவுமே சாதிக்க முடியாது. என்னென்னமோ அன்பு மட்டும்தான் சேர்ந்து சிரிக்கும், அன்பு மட்டும்தான் உங்களுக்காக அழுவும், உங்களுக்காக ஏங்கும், உங்களுக்காக தவிக்கும். அதிகாரம்லாம் நிரந்தரம் கிடையாது. அதிகாரம் உண்மையும் இல்ல. அதிகாரம் போலியானது. அதிகாரம் பண்ணா அன்பு வராது, பயம்தான் வரும். பயத்துல குடுக்கிற மரியாதை உண்மையான மரியாதை இல்ல. பயம் அன்பு இல்ல, பயம் பாசம் இல்ல, பயம் உறவும் இல்ல, பயம் பகை. பயம் துரோகம் செய்யும், பயம் பழி வாங்கும், பயம் நல்லது எதுவும் செய்யாது, உங்களை மாதிரி கெடுதலை மட்டும்தான் செய்யும். நான் இன்னும் முடிக்கல, கேட்டுட்டு போகணும். இந்த குடும்பத்துல உங்க மேல யாருக்குமே அன்பில்ல, உங்க மேல பயம் மட்டும்தான் இருக்கு. மத்தவங்களுக்கு உங்க மேல இருக்கிற பயம் போயிட்டா உங்களுக்கு பயம் வரும், கண்டிப்பா வரும். எதை பார்த்தாலும் யார பார்த்தாலும் பயம் வரும். ஏய், என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? இட்லியை வச்சுட்டு சட்னி யாரு வைப்பா? போய் எடுத்துட்டு வா. ஏய், போடுறீ. பயம், நான் சொன்னேன்ல அந்த பயம். ஏய், என்ன பார்த்தா உனக்கு பயமா? பயமா சொல்லு. மௌனம் சம்மதம். அதுவும் பேரரா ஒர்க் பண்ற. அதான் ஃபேட். என்ன மகேஷ் சொல்ற? நீ விதியை நம்புறியா? முன்னாடி எல்லாம் நான் விதியை நம்ப மாட்டேன், இப்ப நம்பிதான் ஆகணும். இல்லனா நான் இங்க நிப்பனா? அதுவும் ஓ முன்னால. ஓ முன்னால ஒரு பேரரா நிப்பனா? நிக்கிறேனே. இதை என்னன்னு சொல்றது? This is fate. என்னால யோசிக்கவே முடியல மகேஷ். I can't believe this. காலேஜ்ல டாப் ஸ்கோரர் நீ இங்க பேரரா எப்படி மகேஷ்? சிம்பிள். எங்க வீட்டுக்கு லக்ஷ்மி, அதாவது இந்த மகாலட்சுமி வரல. அன்னைக்கு நீ என்னை விட்டு போனதும் பணம், சந்தோஷம், அதிர்ஷ்டம் எல்லாமே போச்சு. என்னை விட்டு எல்லாமே போச்சு மகா. Everything is spoiled. எல்லாமே போச்சு. அதனாலதான் நான் இப்படி நிக்கிறேன். மேடம், ஏதாவது பிரச்சனையா? கஸ்டமர் கிட்ட என்னடா பிரச்சனை? நத்திங் சார். சார், நோ ப்ராப்ளம் அட் ஆல் சார். நீங்க போலாம். ஏய், பாத்து. பாத்தியா, இதுதான் என் நிலைமை. பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தல்ல. உன் கூட பேசுறதே தப்பா தெரியுது. விதி உண்மை மகா, நம்பிதான் ஆகணும். மகேஷ், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? நான் லாபியில வெயிட் பண்றேன், நீ பா. ஒருத்தர் தோத்து போனா ஒருத்தர் ஜெயிப்பாங்க. ஆனா காதல்ல மட்டும்தான் காதல் தோத்து போனா காதலர்கள் 2 பேருமே தோத்து போயிடுவாங்க. ஏதாவது ஒண்ணுதான் வெற்றி, இல்லனா தோல்வி. மகேஷ், சாரி மகேஷ். உன்னோட இந்த நிலைமைக்கு
நான் தான் காரணம். சாச்சா, நான் தான் சொன்னனே மகா, நீ தப்பு பண்ணல. உன் தப்பு எதுவும் இல்ல. நீ தப்பு பண்ண மாட்ட மகா. இது விதி, இப்படிதான் இருக்கும். இல்ல மகேஷ், கம்ப்ளீட்டா இது என்னோட மிஸ்டேக் தான். என்ன காப்பாத்த நீ விதியை நம்புற. இட்ஸ் நாட் ஃபேட், இட்ஸ் மை மிஸ்டேக். எனிவே, happened is happened. நடந்ததை போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டாம். forget it. உன் வைஃப் என்ன பண்றாங்க? எத்தனை குழந்தைங்க? வைஃபா? நான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல மகா. எனக்கு பிடிக்கல. என்ன மகேஷ் சொல்ற? நீ என்கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ண? சொந்தக்கார பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன இல்ல? மகா, உன்னோட நினைப்பு எனக்கு இங்க மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சேன். தப்பு. ஒவ்வொரு செல்லையும் ரத்த நாளங்கள்லயும் இருக்கு. என்ன கன்றாவி இதெல்லாம்? யார கேட்டு இதெல்லாம் பண்றீங்க? தப்பா ஒண்ணும் பண்ணலையே. வாழ்ற வீட்ல இதெல்லாம் பண்ணலனா தான் தப்பு. ஏய், மகாவிய எதிர்த்து பேசுறியா? ஹலோ, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஏத்தி விட போறிய? பதில் சொன்னா அது எதிர்த்து பேசுறதா அர்த்தமா? ஏய், நீ பேசாத. உன்னை யாருடி இங்க வர சொன்னது? என் அண்ணனை பார்க்க வரதுக்கு நான் யார்கிட்ட கேட்கணும்? நான் தான் வர சொன்னேன். நீ யாரு அவளை வர சொல்ல? நான் யாரா? ராமோட பொண்டாட்டி. நீங்க எதிர்க்கிறீன்றதுக்காக அது இல்லன்னு ஆயிருமா? இந்த வீட்ல உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் இருக்கு. ஏய், வாய மூடு. மரியாதையா இதை எடுத்த இடத்துல வச்சிருங்க. தப்பு தப்பா செஞ்சு எனக்கு வெறி ஏத்தாதீங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு பிடிக்கலன்னா விடுங்க, எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நாங்க ஏதோ பண்ணிட்டு போறோம். உனக்கெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. ஆனாலும் சொல்றேன், பிசினஸ் விஷயமா ஃபாரின் கிளைண்ட்ஸ் எல்லாம் இங்க வராங்க. அவங்க வரும்போது இது எதுவுமே இங்க இருக்க கூடாது. இருந்தது கொன்னுடுவேன். அப்படியா? கொன்னுடுவியலா? கொன்னு புதைச்சிருவேன். மகா, இவங்க கிட்ட பேசிட்டு இருந்தா டைம் தான் வேஸ்ட் ஆகும். அவங்கள ரிசீவ் பண்ணணும், வா போலாம். நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். நான் திரும்பி வரும்போது எதுவுமே இருக்க கூடாதுங்க. ஆமாமா, இதையெல்லாம் எடுத்துட்டு ஓடி போயிடுங்க. இல்ல மகா வெறி ஆயிடுவா. கிளீனா இருக்கணும். அக்கா வாங்க, காலங்காத்தால வெறுப்பிட்டு. என்னம்மா, கொலு வைக்க போறீங்களா? பார்க்கவே சந்தோஷமா இருக்கு.
Mahalakshmi, clap. Yeah, clap. Okay, Mahalakshmi, deal okay. உங்களால ப்ராமிஸை காப்பாற்ற முடியும்னு எங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. பெஸ்ட் ஆஃப் லக். Thank you. Thank you. Thank you. You're nice. Thank you. You're leaving. Thank you. This way. போயிட்டு வாங்க எல்லாரும் போயிட்டு வாங்க வரங்க சாப்பிட்டு போங்க. சரிங்க. வரங்க போயிட்டு வரங்க. என்ன டீல் ஓகேவா? எல்லாம் உன்னாலதான் சீதா. பார்த்து வந்து யாரும் வாங்குங்க. உனக்கு என்னடி ஆச்சு இப்போ? உன்ன மாதிரி நாங்க ஒண்ணும் பட்டிக்காடு இல்ல, இது சென்னை. ஆனா பொண்ணுங்க தானே, நீங்கெல்லாம் பொண்ணுங்க தானே பாப்பா. வழிய விட போறியா இல்லையா? நான் சொன்ன மாதிரி ட்ரெஸ் மாத்தினா உங்களுக்கு வழி கிடைக்கும். இங்க பாரு, மரியாதை கெட்டு போயிடும். அதனாலதான் சொல்லுதேன், ட்ரெஸ்ஸ மாத்திட்டு போங்க, இல்ல குடும்ப மானம் தான் போகும். அஞ்சலி, இவ்வளவு அன்னைக்கே போட்டு தள்ளி இருக்கணும். தப்பு பண்ணிட்டோம். இன்னைக்கு பண்றதும் தப்புதான். இங்க பாரு, என் கோவத்தை தூண்டாத. ஒழுங்கா வழிய விட்டுருப்போ. என்ன டென்ஷன் பண்ண வைக்காம சொன்னதை கேட்டா உங்களுக்கு நல்லது. போங்க போங்க, உள்ள போங்க. நாங்க எந்த ட்ரெஸ் போட்டா உனக்கு என்ன? நாங்க எங்க போனா உனக்கு என்னடி? அடடடடா, அத கேட்காம விட்டுட்டேனே. அம்மா, யாரு ஃப்ரெண்டு? எந்த ஊரு? என்ன பார்ட்டி? எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவீங்க? எதுக்கு சொல்லணும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ போக முடியாது. ஓ அப்படியா? என்ன பண்ணுவ? உங்க பிரதரு, அத என் பாஸ் மிஸ்டர் ராம் கிட்ட சொல்லி முட்டிக்கு முட்டி தட்ட சொல்லுவேன். அடி வாங்கினதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? உண்மையை சொல்லுங்க, உங்க சித்தி பெர்மிஷன் கொடுத்தாங்களா? போய் சொல்லக்கூடாது. ஓ, பெர்மிஷன் லெட்டர் வேணா காட்டட்டுமா? என்ன பெரிய இவளா? குறுக்க நிக்காம ஓடி போயிரு. ஏய், மரியாதை. அப்படியா? அது என்ன கல்ல இருக்கும்? எங்க கிடைக்கும்? வேணும்னா ஒரு 1/2 kg வாங்கி தரோம், போதுமா? எனக்கு டவுட்டா இருக்கு. நீங்க இங்கே நில்லுங்க, உங்க சித்தி கிட்ட நான் கேட்டுட்டு வரேன். அது வரைக்கும் இந்த இடத்தை விட்டு யாரும் நகரக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணு கேட்க தேவையில்ல. கேட்க வேண்டிய இடத்துல எல்லாம் கேட்டாச்சு. என்னடி, இந்த குடும்பத்தையே உன் தலையில தூக்கி வச்சிருக்கியா? பெரிய இவ மாதிரி பேசுற. நாங்க எப்படி இருக்கணும்னு முடிவு பண்றதுக்கு நீ யாரடி? என்ன மேடம், தூங்கலையா? தூக்கம் வரல பாஸ். என்ன ஆச்சு? பாஸ், உங்க தங்கச்சிங்க இன்னும் வீட்டுக்கு வரல. மனசுக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டின்னு தானே சொன்னாங்க, வருவாங்க. நீ தூங்கு. ட்ரை பண்ணேன் பாஸ், தூக்கம் வரல. ரொம்ப பயமா இருக்கு பாஸ். சின்ன பிள்ளைங்க, நல்லது கெட்டது தெரியாம வளர்த்து வச்சிருக்காங்க. அதான். புரியுது சீதா, இது சிட்டி, அவங்களுக்கு இது பழக்கமானது தான். மொபைல் வச்சிருக்காங்க, ஏதாவது ஒன்றுனா கால் பண்ணுவாங்க. நீ தேவையில்லாம குழப்பிக்காத, தூங்கு. பாஸ், நீங்க கால் பண்ணி என்ன எதுன்னு கேக்குதீங்களா பாஸ்? தேவையே இல்லை சீதா, சித்தி கால் பண்ணி பேசியிருப்பாங்க. நோ டென்ஷன் டார்லிங், நீ தூங்கு. பாஸ், இன்னொரு தரம் சொல்லுங்க. சித்தி ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்க, நீ கவலைப்படாம தூங்கு. அது இல்ல பாஸ், கடைசியா சொன்னீங்கல்ல அது. என்ன சொன்ன? இதுதானே சொன்னேன். ஆஹா, டார்லிங்னு சொன்னீங்கல்ல அதுவா டார்லிங்?
மறுபடியும் சொல்லட்டுமா டார்லிங்? சொல்லிட்டா நீ தூங்குவியா டார்லிங்? டார்லிங் தூங்கு. போதுமா டார்லிங்? பாஸ், எனக்கு ஏதோ பண்ணுது பாஸ். இத்தனை முறை டார்லிங்னு சொன்னா எனக்கு எப்படி தூக்கம் வரும்? சரி, சொன்னதுல பாதிய ரிட்டர்ன் எடுத்துக்கவா? வேணாம் பாஸ். கொடுத்தத ஹாப்பியா இருக்கிறேன். நீயும் ஹாப்பியா இருக்கிறோம்ல. ஒரு பாட்டு போடுறே. பாட்டா? ஏங்க பேசாம தூங்குங்க, எனக்கு தூக்கம் வருது. ப்ளீஸ் ஒரே ஒரு பாட்டு ப்ளீஸ். ஹிம்சை பண்றீங்களே. சரி, என்ன பாட்டு பாடுறது? என்ன வேணா பாடு, ஆனா தெலுங்குல பாடு. தெலுங்கா? எனக்கு தெலுங்கு தெரியாதே, நான் எப்படி பாடுவேன்? எனக்கு தெரியுமே. அப்ப நீங்களே பாடுங்க. என்னடி பிரச்சனை உனக்கு? பாஸ் சொல்லுங்க. இப்ப எதுக்கு தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்றீங்க? ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். பிரஷ் பண்ணிட்டு வாங்க, பேச வேண்டியது இருக்கு. ஃபாஸ்ட். என்ன பேசணும்? நாங்க காலேஜுக்கு வேற போகணும்னு. பேசிட்டு போய்க்கலாம். அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேசணும்? ஏன் உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. என்ன பார்த்து சொல்லுங்க. உண்மையாவே தெரியாதா? என்ன பேசணும்னு சொல்லுங்க, சொன்னா தானே தெரியும். ஆமா, சொன்னாதான் வருவோம். இப்படி மொட்டையா சொன்னா எப்படி வர்றது? அப்போ சொன்னாதான் வருவீங்களா? பாஸ் சொல்லிடலாமா? நேத்து பர்த்டே பார்ட்டிக்கு போனீங்கல்ல, அத பத்தி பேசணும். கொஞ்சம் கார்டனுக்கு வாங்க. என்னாச்சு? சைலண்ட் ஆயிட்டியா? எழுந்து வாங்க சில்வண்டுகளா. இப்ப வர முடியுமா முடியாதா? பர்த்டே பார்ட்டி நேத்தே முடிஞ்சு போச்சு. பார்ட்டி முடிஞ்சு போச்சு, ஆனா பிரச்சனை இன்னும் முடியல. கேள்வி கேட்டது போதும், எழுந்து வாங்க. வந்துட்டா உங்களுக்கு நல்லது. பாஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். வந்தா போச்சு, வரலனா அந்த மாதிரி. அதான் பாஸ், அந்த மாதிரி செய்ய வேண்டியதுதான். எந்த மாதிரி? வரலனாதான் அந்த மாதிரி. வந்துட்டா உங்களுக்கு நல்லது. நல்ல மாதிரி பேசலாம். எப்படி வசதி? வரும். சமத்து. பாஸ் போலாம். உங்களுக்கு 5 மினிட்ஸ் தான் டைம், அதுக்குள்ள வரணும். இல்ல சீதா சொன்ன மாதிரி தான் நடக்கும். ஐயோ, இது பண்ணது தெரிஞ்சு போச்சா? எப்படி தெரியும்? அந்த செக்யூரிட்டி அவன் தான் போட்டு கொடுத்திருப்பான். சரியான திருட்டு பையன் அவன். அந்த தயக்கரை டீம் தானே? மோசமான பாய்சன் விஷம் உள்ள போச்சு, யமலோகம்தான். செல்வி உனக்கு சாப்பாடு கொடுக்கும் போது அதுல இத கலந்தா என்ன ஆகும்? செத்து போயிருவேன். நீ செத்ததும் நாங்க என்ன சொல்லுவோம் தெரியுமா? நீ செல்விய காதலிச்சதா சொல்லி அவளை டார்ச்சர் பண்ண, அதை தாங்கிக்க முடியாம செல்வி உனக்கு சாப்பாடுல விஷம் வச்சுட்டான்னு சொல்லிடுவோம். நீ மேல போயிடுவ, செல்வி ஜெயிலுக்கு போயிடுவான். அம்மா, ஏன் இந்த கொலவெறி? அப்படி கேளு. அஞ்சலி, கொஞ்சம் விவரமா சொல்லு. நான் சொல்ற மாதிரி நீ கேட்டா நீ உயிர் தப்பிக்கலாம். அம்மா, நான் என்ன செய்யணும்?
அத சொல்லுங்க முதல்ல. போய் சொல்லணும். பொய்யா? நாங்க சொல்ற மாதிரி சொல்லணும். சொல்றேன், ஆனா என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஓ, நாங்க சொல்ற மாதிரி நீ சொல்லுவ, அப்படிதானே? வேற வழி, நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கிறேன். ஏய், நீ பேசக்கூடாது. பேச சொல்லிட்டு. அண்ணே, அவங்க என்ன நிலைமையில வந்தாங்க, காருக்குள்ள இருந்து என்ன எடுத்தியேன்னு தெளிவா சொல்லுங்க. சொல்லு. மேடம், நைட்டு கார் சத்தம் கேட்டுச்சு. நம்ம காரான்னு போய் பார்த்தேன். நம்ம கார் தான். உடனே கேட்டை திறந்து விட்டேன். கார் உள்ள வந்துச்சு. கார்ல இவங்க 3 பேரும் வந்தாங்க. அவ்வளவுதான். அஞ்சலி, அந்த கன் எடுத்துட்டு வாடி. மேடம், எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல மேடம். ஆகலல? அப்போ உண்மைய சொல்லு. சொல்லுங்கறேல. எதுக்கு பயப்படுறீங்க? சொல்லுங்க. யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, சொல்லுங்க. என்னையா யோசிக்கிற? புதுசா ஏதாவது கதை சொல்ல போறியா? அர்ச்சனா, பேசாம இருக்கியா? ஏய், என்ன நினைச்சு சொல்லு. சொல்லணுமா? உயிரோட இருக்கணுமா வேண்டாமா? இப்படி மிரட்டினா எப்படி சொல்லுவான்? அப்புறம் கேட்டுக்கலாம். இருங்க, இப்பவே சொல்லிட்டோம். சொல்லுங்கண்ணே. என்ன முழிக்கிற? சொல்லு. நான் என்ன சொல்லணும்? ஏய், என் பொறுமைய சோதிக்காம சொல்லு. இவர் அஞ்சலி, பிரியா, சத்யா, அந்த 3 பேரும் நைட் குஷ்டு வந்தாங்களா? காலில் பியர் பாட்டில் இருந்துச்சா? அப்படியா? எனக்கு தெரியாதே. குழந்தைங்க பாவம்னு சொன்ன, என்ன பண்ணிருக்காங்க பார்த்தே இல்ல? 3 வேற மாதிரி, ஒவ்வொன்னும் 4 மகாவுக்கு சமம். ஃப்ராடுங்க. இதுக்குதான் நைட்டே சித்திக்கிட்ட சொல்லலான்னு சொன்னேன். நீதான் கேட்கல. சில்லு வண்டுகளாச்சேன்னு தான் நினைச்சேன். ஆனா நான் நினைச்சதை விட ரொம்ப டேஞ்சர் பாஸ். இப்ப என்ன பண்ண போற? சீதா, என்ன நடந்தாலும் நீ மன்னிப்பு கேட்க வேணாம். நீ என்ன தப்பு பண்ண? மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம். என்ன வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க அங்கிள். போயிடு. இங்க எதுக்கு இருக்கணும்? பாஸ விட்டு நான் போக மாட்டேன். உயிரே போனாலும் நான் போக மாட்டேன் அங்கிள். ராமையும் கூட்டிட்டு போ. ஒன்ன மட்டும் போக சொல்ல. 2 பேரும் கிளம்புங்க. லேட் பண்ணாதீங்க. போய் சந்தோஷமா இருங்க. இந்த வீட்டை விட்டு போனாலே கண்டிப்பா சந்தோஷம் தான். கிளம்புங்க. மாமா, இந்த மாதிரி நேரத்துல அப்பாவை விட்டுட்டு எப்படி போக முடியும்? எதுக்காகவும் யாரும் வீட்டை விட்டு போக கூடாது. நான் மன்னிப்பு கேக்குதேன். சீதா, நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அதெல்லாம் வேண்டாம். மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லு சீதா. என்ன நடக்குதுன்னு பாத்துடலாம். அந்த மகாவா நம்பலான்னு பாத்துடலாம். ஆனா மன்னிப்பு மட்டும் கேட்காத. என்ன வேணாலும் நடக்கட்டும், பாத்துக்கலாம்னா என்ன பண்ணுவிய? சண்டை போடுவியலா? சேது மாமாவுக்காக நான் மன்னிப்பு கேட்டா தப்பில்ல. மாமாவை விட்டு நாம போக கூடாது. மன்னிப்பு கேட்கலன்னா மகா என்ன இங்க இருக்கவே விட மாட்டாங்க. வேற வழியே இல்ல. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் முடிவு பண்ணிட்டேன்.
ஹாய் மகா. வெல்கம் மகேஷ். தேங்க்ஸ் மகா. ஆஃபீஸ் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ. உன்னை போலவே அழகா இருக்கு. கொடுங்க. இவர் மகேஷ், என்னோட காலேஜ் மேட். இன்னில இருந்து இவர் நம்மளோட ஆபீஸ் ஸ்டாஃப். சேது இருந்த பொசிஷன்ல இருந்து சேது பார்த்த வேலையெல்லாம் இவரு பார்த்துப்பாரு. நீங்க எல்லாரும் சேதுக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்களோ அந்த மரியாதைய மகேஷ்க்கு கொடுக்கணும். நம்ம கம்பெனியை அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு மகேஷ் கண்டிப்பா உதவி பண்ணுவார். தேங்க்யூ. மகேஷ், நீங்க ஏதாவது பேசணும்னா பேசுங்க. நம்ம பர்சனல் விஷயத்தை பத்தி எதுவும் பேச வேண்டாம் ப்ளீஸ். நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது மகா. நான் சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு மகேஷ். நானும் மகாலட்சுமியும் காலேஜ்ல ஒன்னா படிச்சோம். என்னோட பர்சனல் ப்ராப்ளம்ஸால எல்லாத்தையும் இழந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருந்த யதார்த்தமா மகாலட்சுமியை சந்திச்சேன். திரும்பவும் என்னோட வாழ்க்கையில மகாலட்சுமி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த கம்பெனிக்காகவும் மகாலட்சுமியோட நம்பிக்கைக்காகவும் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா கடமைகளையும் நான் செய்வேன். உங்க எல்லாரோட ஒத்துழைப்பும் வேணும். தேங்க்யூ. இன்னும் சுபாஷ் வரலையா? வந்துட்டாரு மேடம். அதோ வந்துட்டேன் மகா. சுபாஷ் சொல்லு. இவர்தான் மிஸ்டர் மகேஷ், உன்னுடைய கிளாஸ்மேட் கரெக்டா? ஆமா மகேஷ், இவர் சுபாஷ், சேதுவோட பிரதர். ஹாய் சார். நம்ம கம்பெனில எக்ஸ்போர்ட் சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் சுபாஷ் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஹி இஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட். உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீ சுபாஷ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சுபாஷ், மகேஷ்க்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பா மகா. எனிவே வெல்கம் மகேஷ். தேங்க்யூ. எங்களுடைய மகாலட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் உங்களை வரவேற்கிறது. தேங்க்யூ. கண்டிப்பா. மகா, சேது ஒன்னா பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் மகேஷுக்கு கொடுத்துடலாம்ல? கண்டிப்பா. மகா, நீ எப்படி இங்க? மகாதான் வர சொன்ன. இது சேதுவுடைய கேபின். நீ உட்கார்ந்து இருந்தியே, அது சேதுவுடைய சேர். இதுல நாங்க கூட உட்கார்ந்தது கிடையாது. சேர் மட்டும் இல்ல மிஸ்டர் துரை. சேது பார்த்த எல்லா வேலையும் இனிமே நான் தான் பார்க்க போறேன். ஐ மீன், சேதுக்கு பதில் நான். ஆமா, யார் உனக்கு இந்த பொறுப்பை கொடுத்தது? யாரால முடியும்? மகாலட்சுமி ஒத்துக்காம சேதுவோட இடத்துக்கு யாராச்சும் வர முடியுமா? மகாலட்சுமி சொல்லிதான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். இது மகாலட்சுமியோட ஆர்டர். டேய், அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. இங்க பாரு மகேஷ், மகாலட்சுமியோட வாழ்க்கையில தயவு செஞ்சு குறுக்க வராத. தப்பா பேசாதீங்க துரை. என்னோட வாழ்க்கையில தான் சேது குறுக்க வந்தாரு. இல்லனா மகா என் வைஃப். மகேஷ், உன்னோட பேச்சு கொஞ்சம் கூட சரியில்லை. ஏதோ பிளானோட வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். திரும்பவும் சொல்றேன், நான் வரல துரை. மகாதான் என்ன கூப்பிட்டு வந்தாங்க. இப்பவே உன்னை ஆபீஸை விட்டு அனுப்புறேன்டா. மகா, என்ன பண்ற நீ? மகா, தப்பு பண்ணாத. எதுக்காக மகேஷ் இங்க வந்தான்? அண்ணே, கத்தாத. நான் தான் மகேஷ் இந்த வேலையில சேர்த்தேன். ஆமா, இத சேது கிட்ட சொன்னியா? இன்னும் சொல்லல. மகா,
இது தப்பாயிடும், ரொம்ப தப்பாயிடும். மத்தவங்களுக்கு வேற மாதிரி அர்த்தமாயிடும். தப்பு பண்ணாத. முதல்ல அவனை போ சொல்லி இங்க இருந்து. என்ன பேசுற நீ? என்ன பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? சொல்லு, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா மத்தவங்களுக்கு இது தப்பா தான் தெரியும். சேது இடத்துல மகேஷ், அவன் பேச்சே சரியில்லைம்மா. தப்பாதான் போகும்மா. தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. அண்ணே, என்னால மகேஷ் எல்லாத்தையுமே இழந்துட்டான். அவங்க அப்பா அம்மாவும் செத்துட்டாங்க. அனாத மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்ல பேரரா வேலை பார்த்துட்டு இருந்தான். அதுக்கெல்லாம் நான் தானே காரணம். அந்த கில்ட்டி ஃபீலிங் எனக்கு இருக்கு. அதை நான் தானே சரி பண்ணணும். அதனாலதான் நான் அவனை கூப்பிட்டு இங்க வேலை கொடுத்துருக்கேன். சரி, இந்தாங்க பால் எடுத்துக்கோங்க. என்ன இது, இப்பவே பால் கொடுக்க வந்துட்டேன். அப்படி என்ன அவசரம் உனக்கு? நான் சீக்கிரமே படுத்துருவேன், வெளியில வரமாட்டேன். சீக்கிரம் போய் படுத்துருவேனா? ஓ அவசரத்துக்குலாம் எங்களால பால் குடிக்க முடியாது. போயிட்டு 1 hour கழிச்சு சூடா கொண்டு வா. குடிச்சா குடிங்க, குடிக்காட்டி போங்க. நான் இன்னைக்கு நைட்டு வெளியே வரமாட்டேன். ஏன் வரமாட்ட? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீதாம்மா மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ராத்திரி முத்தாரம்மன் வரும்னு சொல்றாங்க. தையக்காரி எங்களை மிரட்டுறதுக்கு ஏதோ ஒண்ணு பண்றான். எல்லாம் பொய்யே, ஃப்ராடு. எனக்கு அப்படியெல்லாம் தெரியல. அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா இன்னைக்கு ராத்திரி ஏதோ நடக்க போகுது. நினைச்சாலே பயமா இருக்கு. நீங்களும் வெளியே வராதீங்க, ஆபத்தாயிடும். வெளியே வந்தா சாவுதான். செல்வி, என்ன மிரட்டுறியா? இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். நீங்க பயப்பட வேணாம், எனக்கு பயமா இருக்கு. நீங்க எப்படியோ இருந்துக்கோங்க. நான் கதவை சாத்திட்டு படுத்தா காலையில தான் எழுந்திருப்பேன். என்கிட்ட வந்து எதுவும் கேட்க கூடாது. நீங்களாச்சு முத்தாரம்மன் ஆச்சு. வேற ஏதாவது வேணும்னா இப்பயே கேட்டுருங்க. இனிமே கிச்சன் பக்கம் நான் போக மாட்டேன். கதவை சாத்தி தாப்பா போட்டுருவேன். ஏதாவது வேணுமா? செல்வி, உண்மையை சொன்ன.